இவ இங்க வந்ததே தீ வைக்க தானே. இது வெறும் ஆரம்பம்தான். போக போக பாருங்க எப்படி இவ நம்ம உறவுகளுக்குள்ள தீ வைக்க போறான்னு. ராதா, நான் கனவுல கூட நினைக்கலமா என்னோட நண்பர் ராமேஸ்வர குருக்கள் போல ஒரு உண்மையான மனுஷன் வீட்டுல ஒரு சூழ்ச்சி பண்ணக்கூடிய பொண்ணு பிறந்திருக்கான்னு. அப்பா, என்னாச்சு ராதா? என்ன சொல்லிட்டு இருந்த? நான் இந்த வீட்டோட விருந்தாளி, நான் இந்த வீட்டை விட்டு சீக்கிரமா போகணும்னு தானே சொன்னேன். ஆனா பாத்தியா, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட மனசுலயும் உன் மேல எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குன்னு. நீ வேணா பாரு ராதா, என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு பிளான் போட்டு கடைசியில நீ போயிட போற. என்ன சொன்ன நீ? மோகனையா என்னோட கண் கண்ட தெய்வம், எங்களோட உறவு 7 ஜென்மத்துக்கும் தொடரும். 7 ஜென்மம் இல்ல ராதா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா 7 நாள் கூட தாங்காது போல இருக்கு. வாய மூடு நீ. ஒப்பாரி வைக்கிறவங்க அழறத விட உன்னை ரொம்ப அதிகமா அழ வைக்க போறேன். என்னால மட்டும் அப்படி பண்ண முடியலன்னா என் பேரு தாமினி கிடையாது, ஞாபகம் வச்சுக்க. ராதா, எங்க அம்மா கிட்ட இருந்து தள்ளிரு மோகன். அடுத்தவங்களை அடிக்கிறவங்க, காயப்படுத்துறவங்க குட் கிடையாது, பேடா தான் இருப்பாங்க. அதனால இன்னில இருந்து அப்பா இல்ல, மோகன் தான். அடுத்தவங்களை ஹர்ட் பண்றீங்க, அப்புறம் அவங்களுக்கு பெயின் கொடுக்குறீங்க, அப்புறம் அவங்களை கொன்னுடுறீங்க. யூ கில் தம். அன்னைக்கு என்னோட அம்மாவை கொன்ன மாதிரி. உனக்கு நிஜமாவே தோணுதா நான் உங்க அம்மாவை கொண்டு இருப்பேன்னு? எங்க அம்மா கிட்ட இருந்து தள்ளிரு மோகன். அடுத்தவங்களை அடிக்கிறவங்க, காயப்படுத்துறவங்க குட் கிடையாது, பேடா தான் இருப்பாங்க. அதனால இன்னில இருந்து அப்பா இல்ல, மோகன் வேண்டாம். மோகன் தான். எங்க அம்மாவை விட்டு போன மாதிரி நானும் போயிடுவேன், மொத்தமா போயிடுவேன். உனக்கு நிஜமாவே தோணுதா நான் உங்க அம்மாவை கொண்டு இருப்பேன்னு? எங்க அம்மா கிட்ட இருந்து தள்ளிரு மோகன். மோகன் என்ன பண்ணிட்டு? அடிக்கிறவங்க, காயப்படுத்துறவங்க குட் கிடையாது, பேடா தான் இருப்பாங்க. அதனால இன்னில இருந்து அப்பா இல்ல, மோகன் தான். அடுத்தவங்களை ஹர்ட் பண்றீங்க, அப்புறம் அவங்களுக்கு பெயின் கொடுக்குறீங்க, அப்புறம் அவங்களை கொன்னுடுறீங்க. நிறுத்து மோகன். அன்னைக்கு என்னோட அம்மாவை கொன்ன மாதிரி. இன்னைக்கு என் பொண்ணு என்ன மோகன்னு கூப்பிட்டா. என்ன அவளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே நான் தான் மோசமான வில்லன். அவளுக்கு அப்படித்தானே தோணும். என்ன நீ தான் இந்த உலகத்திலே என்ன மோசமான வில்லன் ஆக்கியிருக்க. நீ பண்ண காரியத்தால இப்ப நான் அவளுக்கு வில்லன் ஆயிட்டேன். நீ தான் அவளை ஒரேடியா விட்டுட்டு போயிட்டியே. போனதுக்கு அப்புறமும் நீ செத்ததுக்கான பழிய என்னோட தலையில போட்டு போயிட்டியே. நான் என்ன பண்றது மோகன்? என்னோட சூழ்நிலை அப்படி. சத்தியமா சொல்ற, உன்னை விட்டு போறதுக்கெல்லாம் எனக்கு எண்ணமே கிடையாது. உனக்கு தெரியுமா, நீ போனதுக்கு அப்புறம் எனக்கும் குஷிக்கும் எந்த உறவும் சரியா இல்ல. இப்ப போதா குறைக்கு இந்த ராதா வந்து இருந்த கொஞ்ச நஞ்ச உறவையும் அழிச்சிட்டா. என் பொண்ணை மொத்தமா பிரிச்சுட்டா. என் பொண்ணு இப்ப என்ன வெறுக்கிறா. மோகன் என்ன பண்ற நீ? இன்னைக்கு என் பொண்ணு என்ன அடியோட வெறுக்கிறா. ஏன், எதுக்காக? நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? அந்த சந்தோஷம் கிடைக்க எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? ஒரு வழியா அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்க போகுதுன்ற நேரத்தில் எவனாவது குறுக்க வந்து அதை பறிச்சுட்டு போயிடுறான்.
முதல் முறையா என்ன குஷி அப்பான்னு கூப்பிட்டப்போ அப்பா 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 ப்ளீஸ் எழுந்துருங்கப்பா. என்னால சந்தோஷத்தை தாங்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சந்தோஷத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்னே தெரியல. ஆனா அந்த கடவுள் இருக்காரு, அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாம மொத்தமா பறிச்சுட்டு போயிட்டாரு. அவர் கூடவே எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப மறுபடியும் அப்பால இருந்து நான் மோகன் ஆயிட்டேன், மறுபடியும் கொலைகாரன் ஆயிட்டேன், இப்ப மறுபடியும் கெட்டவன் ஆயிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராதா தான். ராதாவால தான் குஷி என்ன மறுபடியும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் அவளை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். ராதா தான் பாலா மோகனோட இதயத்துல இடம் பிடிச்சிருவான்னு நான் கணக்கு போட்டேன். மோகனை நெருங்கிடுவான்னு நினைச்சானா இவங்களோட உறவு இப்போ நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது. இன்னைக்கு நீ உன் அப்பா கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க கூடாது. வா மன்னிப்பு கேளு. நான் மோகன் கிட்ட சாரி சொல்ல மாட்டேன். நீ ரொம்ப நல்லவளா இருக்கறனால தான் நீ இப்படி எல்லாம் பேசுற. மோகனை லவ் பண்ற. இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன். எங்க மாமா சொன்னது சரிதான். மோகன் உன்னை என்ன வேணாலும் பண்ணிடுவாரு. குஷி, மோகன் கேஸில் ஜெயிச்சிட்டா ராதா அவங்க கூட இருக்க முடியாது. அதுக்கப்புறம் மோகன் உங்க அம்மாவுக்கு என்ன பண்ணாரோ அதே தான் ராதாவுக்கும் பண்ணுவாரு. ராதாவை கொன்னுடுவாரு. அவர் உன்னை ஹர்ட்டும் பண்ணலாம். அப்புறம் நீ என்ன விட்டுட்டு போனாலும் போயிடுவ. குஷி, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நான் உன்னை விட்டு எப்பயும் எங்கேயும் போக மாட்டேன். அட கடவுளே, அங்க மோகன் தன்னை தானே தண்டிச்சிட்டு இருக்காரு. இங்க என்னடானா இவங்க எல்லாரும் எப்படி ஒண்ணு சேர போறாங்க? இங்க பாரு குஷி, நீ எதுக்கு அவங்க பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிற? உன் மாமாவை பத்தி உனக்கு தெரியும்ல. அன்னைக்கு அவர் உன்னை எப்படி கடத்த முயற்சி பண்ணாருன்னு உனக்கு தெரியும்ல. வந்துதான் ஆகணும். எங்க அப்பா கூட என்ன இந்த மாதிரி கட்டாயம் பண்ண மாட்டாரு. குஷி, உன் அப்பாவால யாரையும் எப்பவுமே காயப்படுத்த முடியாது. ஆனா அவர் உன்னை காயப்படுத்திட்டே இருக்காரே. ராதா, நீ மோகன் கூட சேஃபா இருக்க மாட்ட. எனக்கு எதுவும் ஆகாது. மோகனையே என்னை எதுவும் செய்ய மாட்டாரு. குஷி, இங்க பாரு. சரி, இப்ப இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடலாம், விட்டுறலாம். நீ முதல்ல ஓய்வு எடுத்துக்கோ, கொஞ்ச நேரம் தூங்கு. வா. எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு என்னோட நியூ அம்மா கிடைச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் ராதாவுக்கு பேட் விஷயம் பண்றீங்களா? என்னோட ராதாவை அடிச்சுட்ட நீ. ஹவு டேர் யூ! கடவுளே கிருஷ்ணா, குஷி தூங்கிட்டா.
துளசி அக்கா, நீங்க குஷிக்கு துணையா இருங்க. நான் போய் மோகனையாவை பார்த்துட்டு வரட்டுமா? சரி ராதா, போய் முதல்ல அவரை சமாதானப்படுத்து. போயிட்டு வர துளசி அக்கா. குஷியை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஐயோ கடவுளே, நெய்யும் ஊத்தல எண்ணெயும் ஊத்தல, ஆனா ராதாவுக்கும் மோகனுக்கும் நடுவுல இப்படி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கே. தாமினி, எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? மொத்த நட்சத்திரமும் கிரகமும் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் நமக்கு உதவியா இருந்தா இந்நேரம் மோகன் என்ன கல்யாணம் பண்ணிருப்பான், அந்த ராதாவை கிடையாது. இன்னைக்கு ராதாவுக்கும் மோகனுக்கும் நடுவுல நடந்த சண்டை, அவளுக்கு அந்த சாவி கிடைச்சும் அவளால எதுவுமே பண்ண முடியாது. ராதா தைரியமா அந்த இடத்த நெருங்குறதுக்கு முன்னாடி நான் அதுக்குள்ள அந்த ஆதாரத்தை எடுத்துருவேன், நிரந்தரமா அதை அழிச்சிருவேன். இன்னைக்கு ராத்திரியே அந்த ஆதாரத்தை எடுத்துருவேன். வாங்க போலாம். இப்போ எப்படி மோகனையா கிட்ட நான் பேசுறது? இன்னைக்கு அவரோட மனசு சுக்கு நூறா உடைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என் முகத்தை பார்த்தாலே அவருக்கு கோவம் தான் வரும். ஆனா எப்படியும் பேசிதானே ஆகணும். அவளை என்கிட்ட இருந்து பறிச்சு நீ என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே பறிச்சுட்ட ராதா. எதுக்காக நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இந்த உலகத்துல வெறுப்பை தாண்டி ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்குன்னா சத்தியமா சொல்றேன், இப்ப எனக்கு அந்த ஃபீலிங் தான் உன் மேல வருது. என்ன தொடாத. மோனையா, அங்க பாருங்க, ரத்தம் போகுது. இது ரத்தம் இல்ல, குஷியோட மனசுல என் மேல நீ விதைச்சிருக்கிய அந்த வெறுப்பு தான் இது. நீ செஞ்ச காரியத்தை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் ராதா. இப்ப இந்த வீட்டுல நடக்குது, இதெல்லாம் உன்னாலதான் நடக்குது. மோனையா, எனக்கு புரியுது. ஆனா இது விடு விடு என் கைய. மோனையா, இங்க பாருங்க. என்னால என்ன பாத்துக்க முடியும். முதல்ல நீ இங்க இருந்து எந்திரிச்சு போ. போதும், நிறுத்துங்க மோனையா. அதான் சொல்றல, ரத்தம் போயிட்டு இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கட்டு போட விடுங்க. என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? விடு என் கைய. விட முடியாது. என்னைக்கு விட மாட்டேன். எதுக்கு விடணும் சொல்லுங்க? என்ன கட்டாயப்படுத்துற நீ? என்னைய பார்த்து கத்துறியா? குழந்தைங்க பிடிவாதம் பிடிச்சா இப்படிதான் திட்டி புரிய வைப்பாங்க. அப்புறம் சின்ன குழந்தைங்க கூட உங்களை மாதிரி பண்ண மாட்டாங்க. அமைதியா உட்காருங்க, நான் உங்களுக்கு கட்டு போட்டு விடுறேன். அது சரி. நீ சொல்ற பேச்செல்லாம் நான் கேட்பேன்னு உனக்கு எப்படி தோணுது? கேட்கணும். நீங்க கேட்டுதான் ஆகணும். குஷி இப்படி நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறத பாத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பயத்துல உங்க கூட வந்து அவ சண்டை போடணும்னா இன்னும் கத்துங்க, நல்லா கத்துங்க. ஆனா நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களுக்கு கட்டு போட்டுட்டு தான் போவேன். செவத்துல அடிச்சு அடிச்சு கையில ரத்தம் வர வச்சுக்கிட்டா பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருமா மோனையா? இந்த சின்ன விஷயத்தை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. என்ன கொலைகாரன் சொல்லிட்டா. நான் அவளை கொண்டிருந்தா இந்த உலகத்துல என்னை விட மோசமானவ இருக்க மாட்டா. குஷி என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். ஆனா பொம்பளைங்க மேல நான் கை போக மாட்டேன். நீங்க இங்கே இருங்கன்னு இது வர
அடிபட்டிருக்குன்னா கொஞ்சமாவது வலிக்க தானே செய்யும். உங்களால வலியை தாங்க முடியலன்னா எதுக்கு இப்படி காயப்படுத்திக்கிறீங்க? கொஞ்சம் இப்படி உபதேசம் பண்றதை நிறுத்துறியா நீ? மோனையா, நீங்க என்ன குழந்தையா? கையை காட்டுங்க முதல்ல. எனக்கு மருந்தெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்க கையை காட்டுறீங்களா இல்ல நான் குஷியை கூப்பிடவா? மிரட்டியா? கூப்பிட்டுக்கோ. குஷி, ஓகே ஃபைன். மோகன் ஐயா, சண்டை உங்களுக்கும் எனக்கும் தான். அந்த சண்டைய நமக்குள்ளேயே கொஞ்சம் இருக்க விடுறீங்களா? குஷிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ இன்னும் சின்ன குழந்தை, அதுவும் மத்த குழந்தைங்க மாதிரி தான் அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கிறத பார்க்க அவளும் ஆசைப்படுறா. ஒன்னா இருக்கிறத பார்க்க ஆசைப்படுறா. ஆனா அவ என்ன பாக்குறா? நாம ரெண்டு பேரும் சண்டை போடுறது, கத்துறது, ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறது. மோகனையா, இது அப்பா அம்மாவே இல்லாததை விட ரொம்ப மோசம் இல்ல? எனக்கு நல்லா தெரியும், நீங்களும் நானும் ரெண்டு பேருமே ஒரு மோசமான கட்டத்துல தான் இருக்கோம். ஆனா நம்மளோட கஷ்டத்துல குஷியையும் கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் கிடையாதே மோகனையா. நில்லு ராதா. எங்க போற? அது நான் குஷியோட ரூமுக்கு போறேங்க. இன்னைக்கு உங்களை நான் தொல்லை பண்ண மாட்டேன். அதனாலதான் கடவுள் கிருஷ்ணரையும் கூட கூட்டிட்டு போறேன். நீங்க இன்னைக்கு தனியா இங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. வெரி குட் ராதா. நீயே என்னோட ரூட்டை கிளியர் பண்ணிட்ட. இன்னைக்கு ராத்திரி நீயும் மோகனும் ஒன்றா இருக்க மாட்டீங்களா? அப்போ உங்ககிட்ட இருந்து அந்த சாவியை பிடுங்குறது இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். நீ என்கிட்ட சொன்னல, ஒரு குழந்தைக்கு சண்டை போட்டுக்கிற அம்மா அப்பாங்கிறது அம்மா அப்பாவே இல்லாததை விட ரொம்ப மோசம்னு. அதனால நீ எங்கேயும் போக வேண்டாம். நமக்குள்ள அன்பு இல்லைனாலும் நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். வாட்? நான் உனக்கு அன்பு கொடுக்க முயற்சி பண்றேன், மரியாதை கொடுக்கறேன், அக்கறையா பாத்துக்கிறேன். எங்க பாரு ராதா, இன்னைக்கு நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்தது, இதெல்லாம் மறக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஆனா அட்லீஸ்ட் அது எல்லாத்துக்காகவும் என்னை மன்னிச்சிரு. நிஜமாவா? இங்க பாரு, சென்னையிலிருந்து நம்ம குஷிக்காக ஒரு நல்ல அப்பா அம்மாவா இருக்கலாம்ல.
அவ ஆசைப்படுற மாதிரி இருக்கலாம். மோகன் ஐயா, ஓய்